இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஒன்றும் பெரிய இந்த சாதாரண கிடையாது, அப்படிலாம் பெரிய கிடையாது, கஷ்டம் கிடையாதுமா. இப்போதான் உன்னை வாழைக்கட்டை வைக்க போறான்னு சொல்லி வீடியோ எடுத்து கூப்பிட்டு வந்தோம். என்ன பார்த்துட்டு படுத்துட்டாங்க கீழே. வாங்க நல்லா எப்படி அம்மா? ஏமா செம்ம மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்சு இந்தாண்ட வர்ற அளவுக்கு பெஞ்சிட்டு இருக்கு. இருங்க காட்டுறேன். அடிச்சு துவைக்கிறோம். எனக்கு என்னான்னு செம்ம மழை தெரியுதா? கேமராவில் பார்த்தா தான் தெரியும். தோட்டத்துக்கு போயிட்டு வாழைக்கட்டையை வந்து பேக் பண்ணி கவரில் வைக்கலான்ட்டு போனாங்க. எங்கள் வீடு ஃபுல்லாக ஒரே கல்லுக்கல்லாக இருக்கா, அதை நோண்டி வச்சா எப்படியும் வைக்க முடியாது. அதெல்லாம் அந்த ஒன்றுக்கு ஒன்று கவரில் வச்சு நல்லா என் ஹைட் வந்தோடனே எடுத்துகிட்டு போய் கொள்ள வைக்கலாம் பிளான் பண்ணி மண்ணெலாம் நோண்டிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு சக்கை காட்டுது. மழையில தான் குளிக்கலான்னு இல்லை, இப்போ போய் குளிக்கணுங்க. அந்த இப்போ லேசாக கொஞ்சம் குறைஞ்ச உடனே நான் போயிட்டு அந்த செடியை திரும்ப வச்சுட்டு அப்புறம் தான் குளிப்பேன். இன்னும் டைம் ஆகலைங்க, மணி 3 தான் ஆகுது. அவன் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் விலைக்கு விட்டு ரெடி ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஜாமான பொறுக்கிட்டு போய் போட்டா அது 3:55. ஆனால் மழை வரணும்னு தாங்க வேண்டிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நைட் படுக்கவே முடியல. ஆமாம், அதுவும் அந்தாண்டு ரொம்ப சற்று வேறையா செவரா இருந்தாலும் தெரிஞ்சுக்காது. சற்றுக்கு அதுக்கும் பத்தாததுக்கு அந்த ஷட்டர் ஓட்ட வழியாக நம்ம வீட்டுக்குள்ள டஸ்ட் எல்லாம் வந்துடுது. அது வேற என்னால் சுத்தமாக ஒன்றும் முடியல. மூச்சு அடைச்சிக்குது, தும்பல் ஒரு சைன் அடிச்சிருக்குதுக்கும். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு அதனால தான் வீடெல்லாம் நல்லா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு நீட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். அது வந்து மழையும் பிடிச்சி சாத்துது. மழை இன்னொரு டைம் இந்த மழையில் நான் என்ன தான் செய்யலாங்கிறத அடுத்து பார்க்கலாம் வாங்க. தண்ணி வராத இருக்கிறதுக்கு உள்ளே வச்சுருக்கேன். என்ன தண்ணி ஃபுல்லாக அங்கே பட்டு இப்படியே உள்ளே வந்து இது வரையும் வந்துருச்சு. ஏமா ஏன் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும் எனி டைமும் மூஞ்சி எப்படி தாங்க வச்சுருக்காங்க. கலையாரண்டி கலையரசி பேர் வச்சு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் வீடெலாம் க்ளீன் பண்ணதுனால நேரமாக குளிக்க முடியல. சாயங்காலமாக குளிச்சுக்கலான்னு பார்த்தேன். அதனால என் ஃபேஸ் அப்படி. சரி, கோவப்படாத நேரம். மழைக்கு எதமாக சிப்ஸு சாப்பிட்றாங்க. அது வீட்டில் சுட்டு சாப்பிட்ணும், கடையில் வாங்கிட்டு வந்தால் திங்கக்கூடாது. இப்போ மட்டும் சிவாவுக்கு ஸ்கூல் கொடுத்து விட மாட்டாங்களா? நேந்திரன் சிப்ஸ் வாங்கிட்டு சொன்னேன். அதை சாப்பிட்டாக்கும் எடுத்து என்கிட்ட கொடுத்து நான் அப்புறம் கொடுக்கலம்பா நீ அப்படி இப்படிங்களா. சரி, நான் வாங்கிட்டு வந்ததை என்கிட்ட கொடுத்தாங்க. வீட்டில் சுட்டு கொடுத்தா சாப்பிடுவோம். அது இல்லாமல் எனக்கு நேந்திரன் சிப்ஸ் பிடிக்காது. எனக்கு மை ஃபேவரட்டுங்க. ரொம்ப நான் அடிக்கடி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது இது ஒன்று தான், நேந்திரன் சிப்ஸ் வாங்கினா நேந்திரன் சிப்ஸ். அது போய் இப்போ வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 100 நேந்திரன் சிப்ஸும் அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸும். அது ரெண்டும் வாங்கிட்டு வந்தேன். சிவாவுக்கு கொடுத்து வரத்துக்கும் இவ சாப்பிடுவா. அதுதான் உருளைக்கிழங்கு சிப்ஸ், எனக்கு நேந்திரன் சிப்ஸ். மழை பெய்யுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நின்று பெய்யுது. நல்ல மழை. காலையில் நேற்று நைட்டு வச்ச முருங்கைக்கீரை சாம்பார் இருக்குது, சூறாக்கி வச்சுட்டா, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நைட்டுக்கு என்ன மேடம் செய்கிறாங்கன்னு தெரியல. என்ன மேடம் செய்கிறீங்க? அது சரி. இப்போ தான் உன்னை வாழைக்கட்டை வைக்க போகிறான்னு சொல்லி வீடியோ எடுத்து கூப்பிட்டு வந்தோம். என்ன கேட்காதுன்னு உன்ட்ட 1000 வாட்டி சொல்லுவேன். வீடியோ எடுக்க சொல்லி கேட்டேன். வாழைக்கட்டை ஒன்று கவர்ல வச்சிட்டாங்க, இன்னும் ஒன்று இருக்குது. அதை எடுத்து இந்த மாதிரி எங்கேயாவது வச்சானா? ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுங்க. இங்க பாருங்க, மழை பெஞ்சு நின்னுடுச்சு. மழை விட்டோன்னே சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆமா, அதை 2 நாள் வெயிலில் போட்டு வச்சிருந்தேன். காய நல்லா இதாக ஒன்று நடத்துகிறேன். சிவாவை கூட்டு வந்தாச்சுங்க. 4:10 ஆகுது. இருக்கிறாங்க தாண்டியே அவனுக்கு வந்து இந்த அவனுக்கு டெய்லி ஒரு விஷயத்த கற்றுக்குதுல ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஏதாவது கலர் அடிச்சு வச்சிருக்கான். அங்கே பார்த்து திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கான். கலர் அடிச்சதுல நீ என்னடா கலர் பண்ற? அதுக்கு நேரம் கோடு தாண்டா போடணும். பார்த்துட்டு படுத்துட்டாங்க கீழே. புடவை கட்டினாதான் நீ மாசமா இருக்கிறது தெரியல அளவுக்கு வந்து வயிறு பெருசா தெரியுது. ஏன் முடியலையா? அழுவுறா பாருங்க, கண்ணு தண்ணி கலங்குது. எவ்வளோ ஒரு 1 மணி நேரமா இப்போ ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கான். கேட்டால் எனக்கு வாய்ஸ் சிங்க் ஆகலை, பேக்ரவுண்ட் நல்லா இல்லை அப்படின்ற. அதான் நானும் வந்து உட்காந்துட்டு நீ எதாவது பண்ணு அப்படின்ட்டு நானும் கூட வந்து உட்காந்துருக்கேன். மழைலாம் விட்டுருச்சுங்க. மணியும் 7:30 ஆயிடுச்சு. பன்னு போட்டு குழம்பு வைக்கலாம். எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு என்னை கேட்பா. கேட்டு சாவடிச்சுட்டு கடைசியாக அவளே ஒரு குழம்பு வச்சுருவா. இன்றைக்கி அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ இதை சொல்கிறேம்மா, இதை பற்றி அதோட ரெடி பண்ணிகிட்டு இருக்கா.
அதாவது இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் மாதிரி மழை டைமில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்து 2வது நாள் கன்னிவாதுங்க. நேற்று மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எடுக்க சொன்னால் எடுக்கலை. ஏன்னா இவளுக்கு வந்து நேற்று செம்ம டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கி விட்டா. அதனால தான் இந்த வீடியோவை இப்போ இன்னைக்கு கன்னியூ பண்ணுறோம். பார்த்தீங்களா என்னமோ புருஷன் ஓடி போன மாதிரி. என்னடியாச்சு? அதான் ஓடலான்ட்டு தான் இருக்கேன். என்ன அப்புறம் நீ என்ன ஸ்பெஷலு? உள்ளாய் வந்து அங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இருக்குன்ட்டு இந்த சேர்கிட்ட வந்து வா, அங்கே தான் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்றா. நல்லா வாட்டமாக சாஞ்சிக்கிட்டு இப்போ வீடியோ பேசுகிறாங்க. சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து இப்போ நாங்கள் 2வது நாள் கன்டினியூ பண்ணுறோங்க. ஆமாம். அப்புறம் அதுலேயே 3 கலர் நைட்டி வருது அப்படின்னு வேற 3 ஏன்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸில் வீடியோ எடுத்தோம். மழை பெஞ்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸில் ஒரு வீடியோ தான். இப்போ செகண்ட் டே அதனால வந்து குளிச்சுட்டேன். அதனால இப்போ 3வது ட்ரெஸ்ஸு. அதுவும் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிறீங்க. சொன்னாங்க ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. கமெண்ட்ல ஒரு 2-3 பேர் ரெஸ்ட் எடுங்க அம்மா வீட்டுக்கு போய் அப்படின்னீங்க. ஏன்னா அவங்க அம்மா வர முடியாது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கடன் ஆகிட்டாங்க இப்போ இந்த பாத்ரூம் எல்லாம் கட்டதுனால. 8ஆம் மாதமே வராங்களான்னு தெரியல. 8ஆம் மாதம் வந்தால் நான் அங்கே போகலான்னு ஒரு ஐடியா வந்தேன். ஆனால் அவங்க 9ஆம் மாதம் தான் வருவாங்களாம்மா. 9ஆம் மாதம் தான் வருவாங்களாம். 9வது மாதம் கடைசியில் போய்க்கும். 10ஆம் மாதம் தான் டெலிவரி. அதனால 9வது மாதம் கடைசியில் போயிடுவேன். 9ஆம் மாதம் கடைசியில் அது சொல்ல முடியாது. எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். 9ஆம் மாதம் போய் ஆகணும். 9வது மாதம் போகணுங்க. அதனால இப்பயே எதுக்கு போய்கிட்டு. அதுவும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஒன்றும் பெரிய இந்த சாதாரண கிடையாது. பெரிய கஷ்டம் கிடையாது. அது டெலிவரி அப்போ பெயின். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த 3 மாதம் வாமிட் வர்றது அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளாக தான் இருப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதனால் எல்லாம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. சிவா ஸ்கூலும் கெட்டு போகும் வேஸ்ட்டாக இது ஃபீஸ் கட்டி. அதனாலவே இதுக்கே டெலிவரி ஆன உடனே கொஞ்சம் பெயின்லாம் நார்மல் ஆன உடனேவே நான் கிட்டத்தட்ட வந்துட தான் பார்ப்பேன். ஏன்னா அவனுக்கு ஸ்கூல் கெட்டு போகிறதில்ல. ஆனால் எங்கள் அம்மா 3 மாதம் குறைஞ்செல்லாம் போகவே கூடாது அப்படின்றாங்க. அப்போ சுச்சுவேஷன் யூகேஜி தான் படிக்கிறான். வேலையை பாருமா சொல்லி கொடுத்துக்கலாம் அவனை. அதான் குழந்தைங்களை கொண்டு இதான் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கவும் போயிட்டு வரதுக்காக தான் யூகேஜி எல்கேஜிலாம். இப்பயே ஒன்றும் படிச்சிட மாட்டான் அப்படியே. அதுவும் இல்லாமல் சிவா என்னை விட்டு பிரிஞ்சது கிடையாது. மெயின் ரீசன் நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டது. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவனை யார் பார்த்துக்கிட்டாலுமே அவன் அழுவக்கூடாது அப்படிங்கிறதுனால. இவர் தான் பார்த்துப்பாரு. என்ன படாபடுத்தி வைக்க போகிறாரோ எனக்கு தெரியல. நானா அவ்வளோவா திட்ட மாட்டேன். ஏதாவது திட்டுவேன். கையெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வாங்க மாட்டேன். இவர் தொட்ட 90க்கும் ஏன்டா அதை எடுக்கிற இதை எடுக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டே கிடப்பாரு அவர்கிட்ட. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து எப்படா வருவன்னு தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவனை இவரும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. சோறு ஊட்டி விடுறதுலேருந்து பாத்ரூம் போனால் வாஷ் பண்ணி விட எல்லாம் இவர் தான் பார்த்துக்கணும். அந்த நாளில் தான் அவருக்கு என்னோட அருமை தெரியும். ஒரு பிள்ளையை வளர்த்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நாளில் தான் அவருக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு போகலங்க. ஆனால் கண்டிப்பாக போவோம் அம்மா வீட்டுக்கு. 9வது மாதம் தான் போவேன். அது வரைக்கும் போக மாட்டேன். அப்புறம் ட்ரெஸ் லிங்க் கொடுங்கிறீங்க. ஆமாம், அது தர முடியாதுங்க. நான் தேர்ட் பார்ட்டியோட வெப்சைட் லிங்க் எல்லாம் கொண்டு வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் நான் போடக்கூடாது. இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லிங்க் தரேன். தினேஷ் கலைன்னு நம்ம ஐடி இருக்குது. அதுக்கு வாங்க, நான் லிங்க் தரேன் இன்பாக்ஸில். ஆமாங்க. அது நீங்களே போட்டு பார்த்தாலே முன்னாடியே வருங்க. கவுன்னு போட்டாலே வரும் முன்னாடியே. கவுன்னு போட்டாலே வரும். அவ்வளோ இதை விட பெட்டரான மாடல்லாம் இருக்குது. நம்ம எடுத்தது 350 ரூபாய்க்குள்ள 300 ரூபா அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் போட்டுருங்க. இதை விட பெட்டரான மாடல்லாம் இருக்குது. அதனால நானே அது ஒரு நாள் தான் போட்டேன். கசகசன்னு இருக்குது வெயில் நாளுக்கு அதுக்கும். அதனால ஏன்னா அது கிளாத் ஒரு மாதிரி ஃபுல் காட்டன் கிடையாது. ஆமாம், பாலிஸ்டர் காட்டன். அதனால மழை நாளில் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். இதுதாங்க வீடியோ. இதை நேற்றே பண்ணியிருக்கலாம், ஆனால் எடுக்க முடியலைங்க. ஏன்னா எனக்கும் வந்து நேற்று வந்து கிளைமேட் இந்தாண்ட ரூம்லேயே தான் உட்காந்து பேசணும். பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இருட்டாக ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதுல்ல வெளிச்சத்துக்கு. அதுக்கும் நேற்று மழை பெஞ்சிருந்தது. அதனால் வீடியோ வேண்டாம் அப்படின்னா. மற்றபடி இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.